சார், எந்த விதமான பரிகாரமும் என்னால செய்ய முடியாது. ஆனா வாஸ்து குற்றம் இருக்கா, பில்லி சூனியம் இருக்கா, செய்வனை இருக்கா, ஏவல் இருக்கா, இந்த மாதிரி தெரிஞ்சு அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றது? அல்லது செய்வனை செஞ்சிருக்கிறாங்க, அதை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு எளிய பரிகாரம் இருக்கு. இதுவரை யாருமே செஞ்சு தோல்வியே அடையாத பரிகாரம். என்ன பண்ணணும் தெரியுங்களா? கல்லு உப்பு வாங்கணும். கல்லு உப்பு வாங்கி 4 டம்ளர் எடுத்துங்க. அது பிளாஸ்டிக்ல இருக்கலாம், நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற டம்ளர் எடுத்துக்கலாம், அல்லது இந்த பனை ஓலையில கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கப்பு மாதிரி அது வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த இதை வந்து 4 கப்பு எடுத்துக்கிட்டு, அல்லது 4 டம்ளர் எடுத்துங்க. 4 டம்ளர் எடுத்துட்டு அது ரொம்புற அளவுக்கு உப்பு போடணும். கல் உப்பு போடணும். நீங்க சால்ட் போடக்கூடாது. பெரிய பெரிய கல் உப்பா இருக்குது இல்லையா, அந்த கல் உப்பு தான் போடணும். அந்த கல் உப்பு போட்டு நம்ம வீட்டில் 4 மூலையில் வைக்கணும். சார், பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு இதெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க மொத்தமா 4 ரூம். அதாவது வட கிழக்குல ஒன்று, வட மேற்குல ஒன்று, தென்மேற்குல ஒன்று, இப்படி 4 திசையிலையும் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இப்படி 4 மூலையிலையும் 4 டம்ளர் வச்சிருங்க. கல் உப்பு ரெப்பி. இதை நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியா விட்டுருங்க. கரெக்டா ஒரு 15 நாள் கழிச்சு அதை பாருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொலன்னு இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? இதை எடுத்து கொண்டு போய் யாரு காலும் படாத மாதிரி இடத்துல, அதாவது ஓடுற தண்ணியில தான் போடணும். தூக்கி இப்படி வீசக்கூடாது. தண்ணி கிட்ட கொண்டு போய் பத்திரமா அப்படியே இந்த தண்ணி கிட்ட அப்படியே கரைச்சி விடணும். கரைச்சி விட்டாச்சா, நீட்டா அதை தொடச்சிட்டு வெயில்ல காய வச்சுட்டு மீண்டும் கல் உப்பு ரெப்பணும். ரெப்பிட்டு திருப்பி 4 மூலையிலையும் வச்சிடணும். 4 மூலையில் வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சோன்னு தான், அந்த 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு தான் டேமேஜ் இருக்கும். அதையும் கொண்டு போய் ஓடுற தண்ணீர்ல போட்டுருணும். அதுக்கு பின்னாடி வச்சு பாருங்க, உங்க வீட்டில் எந்த விதமான குற்றம் குறையும் இருக்காது. வாஸ்து தோசை நீங்கிரும், செய்வினை தோசை நீங்கிரும், பில்லி சூனிய பாதிப்புகள் நீங்கிரும், உடம்பே ரொம்ப பர்ஃபெக்டா தெரியும். இப்படி செய்யும் போது உங்க வாழ்க்கையில எல்லா தோஷமும் நீங்கி நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு வாழ்க்கை உண்டு, நிம்மதியான தூக்கம் உண்டு. ரொம்ப உடம்பு தான் அப்படியே கட்டி போட்ட மாதிரி வலிக்குது பாருங்க, அந்த மாதிரி தோஷமும் நீங்கி சகல சௌபாக்கியத்தோட நீங்க வாழ்வீங்க.